அதாவது எங்கள் வீட்டில் கோழி வளர்க்குறோம். ஸோ அந்த கோழி வந்து பார்த்துட்டிங்கன்னா, வளர்ந்து அது முட்டை விடுற ஸ்டேஜு, இந்த சேவல் வந்து கூவுற ஸ்டேஜில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, யாராவது பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இதோட 4 கோழி அவுட் ஆயிடுச்சு. யாரோ பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த விரக்தியில நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, இப்போ கோழி விட்ட முட்டை எதுக்கு இப்போ குஞ்சு பறித்து அதை வளர்ந்து, அது வந்து இன்னொருத்தவங்க பிடிச்சிட்டு போகிறதுக்கு நம்ம முட்டையை பேசாமல் நம்மளே சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு தோணிருச்சு. ஸோ அதனால் ஃபேமிலியாக சேர்ந்து முடிவு எடுத்து அந்த கோழி முட்டையை எடுத்து முட்டை கிரேவி பண்ணியாச்சு. இது வந்து காலைல இட்லிக்காக பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா, மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார். ஸோ என்ன சாம்பார்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக மதியானத்துக்கும் எதுக்கு நாங்கள் காலையிலே சேர்த்து பண்ணுறோன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, அப்பா ஒர்க் போகிறாரு. ஸோ அவருக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கணுமா, ஸோ காலையிலையும் போட்டு கொடுக்கணும், மதியானத்துக்கு கொடுக்கணுமா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் என்னோட ஸ்டைலில் வந்து நான் சாம்பார் எப்படி வைப்பேன்னா, எண்ணெய் ஊற்றி கடுகு, அதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு தாளித்த உடனே கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வதக்கி விட்டு, அதோட முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு வதக்கி விட்டு, சாம்பார் தூள், தனியாத்தூள், மிளகாய் தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுவேன். எல்லாம் தேவைக்கேற்ப போட்டு நல்லா கிளறி விட்டு, அதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு பக்கம் வேக வச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் முட்டையும் பார்த்துட்டிங்கன்னா, முட்டை கிரேவி சூப்பராக பார்த்துட்டிங்கன்னா ரெடியாக இருந்தது. டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. நல்லா பாலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா, அந்த முட்டை உடச்சி ஊற்றுனதெல்லாம் வந்து நல்லா திரண்டு வெந்து வந்திருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த சாம்பார் ஒரு சைடில் வந்து வேக வச்சுருக்கேன் இல்லையா, சாம்பாருக்கு காயெல்லாம் வந்து தாளித்து வேக வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ அதோட வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாங்காய், பழமாங்காய் எங்கள் மாமா வீட்டில் மரம் இருக்குது இல்லையா, ஸோ அதில் வந்து பறிச்சுட்டு வந்த மாங்காய் இருந்தது. ஸோ 2 மாங்காய் போல் கட் பண்ணி ஸோ அதை போட்டேன். அது சாப்பிட்றதுக்கு வெறுவாயில் சாப்பிட்றதுக்கே நல்லா இருந்தது. பழமாங்கானால அது டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. சாம்பாரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 2 மாங்காய் ஃபுல்லாக போடவும் நல்ல வாசமாக இருந்துச்சு. ஸோ நான் ஃபுல்லாக இதில் இண்டக்ஷனில் வேக வச்சுட்டு, நான் பருப்பு ஆல்ரெடி இங்கிட்டு குக்கரில் விசில் வச்சுருந்தேன் ஒரு 5 விசில். ஸோ நான் அதை அப்படியே இந்த தாளித்து இந்த காய் வெந்ததை அப்படியே இந்த குக்கருக்கு மாற்றிட்டேன். ஏன்னா குக்கர் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்த பேன் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கா, கடாய் வந்து சின்னதாக இருக்கா. ஸோ அதனால் அப்படியே வந்து நான் குக்கருக்கு வந்து மாற்றிட்டேன். ஸோ அது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதோட ஃபைனலாக வந்து தேவையான அளவுக்கு வந்து நான் புளி ஊற்றலை. மாங்காய் வந்து 2 போட்டிருக்கனால புளி ஊற்றலை. ஸோ இல்லைனா எப்போதுமே ஒரு எலுமிச்சை சைஸ் இல்லை நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற்றுவேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு, பெருங்காயத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு பார்த்திங்கன்னா கம்மான்னு வந்து என்னோடய ஸ்டைலில் சாம்பார் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உண்மையாலுமே இந்த மாங்காய் 2 போட்டதுக்கு அதுக்கும், அதுவும் பழ மாங்காய் அதுக்கும் அதோட வாசம், அந்த டேஸ்ட்டெல்லாம் அப்படியே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ என்னோடய ஸ்டைல் சாம்பார் பார்த்துட்டிங்கன்னா தயார். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் ரணாக்குடி பார்த்துட்டிங்கன்னா காலைல எழுந்திரிச்சோடனே குளிச்சிட்டான். ஸோ அவனுக்கு அந்த டவலை வச்சு போதி தர்மர் மாதிரி வந்து கெட்டப் போட்டுவிட்டு அவனை வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அழகாக இருக்கான் பாருங்க என் தங்கம். ஸோ அப்படியே என் கண்ணே பற்றும் போல் இருக்குது. அப்பா எல்லார் கண்ணும் பட்டு போயிட்டும். அதுக்கப்புறம் ஆனியன் பார்த்துட்டிங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, எங்கள் அக்கா வந்து நான் காலையிலேயே வந்து முட்டை குழம்பு சாம்பார் வச்சுட்டேன் இல்லையா, ஸோ அது பத்தாதுன்னு எனக்கு சிக்கன் வேணும்னு சொல்லி சொன்னாலா. ஸோ அதை நம்ம வந்து நல்ல கிரேவியாக பண்ணாமல் நல்லா வறுத்தரலாம், ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொன்னாலா. சரி ஓகே கெடுப்புனேன்ட்டு போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், ஒரு 1/2 kg போல் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அப்புறம் அதை வந்து அவள் மேரினேட் பண்ணிகிட்டு இருந்தா. அப்படியே நானும் அவள் மேரினேட் பண்ணுறதை வீடியோ எடுத்துக்கிட்டே ஒரு பேரிக்காய் எடுத்து கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். பேரிக்காய் சீசன் இல்லையா அப்போது. ஸோ அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் என் அக்கா வந்து அதை மேரினேட் பண்ணி வச்சுட்டு எங்கள் ரணாவுக்கு மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. ஒரு பக்கம் பாசிப்பருப்பு வெந்துட்டு இருந்தது, இன்னொரு பக்கம் வந்து பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறம் இந்த சுரக்காய் வந்து பார்த்துட்டிங்கன்னா சேர்த்து வேக வச்சு அதை மிக்சியில் வந்து குறப்பாக அரைச்சி வந்து பார்த்துட்டிங்கன்னா மதியம் லஞ்சுக்கு இது பண்ணா. ஏன்னா இப்போது கார்போஹைட்ரேட் வந்து இதில் சேர்க்கலை, அதாவது ரைஸ் வந்து சேர்க்கலை. மார்னிங்கே வந்து பார்த்திட்டிங்கன்னா ராகி வந்து இந்த முளைக்கட்டி அதை வந்து பவுட்ரு பண்ணி வச்சு அதை வந்து அந்த இது மாதிரி கூழ் மாதிரி பண்ணி கொடுத்தாச்சு. ஏன்னா அதுவே கார்போஹைட்ரேட் இல்லையா. ஸோ அதனால் மதியம் வந்து பார்த்திட்டிங்கன்னா வெறும் ப்ரோட்டீன் அப்புறம் வந்து ஃபைபர் இது மட்டும் தான் வந்து பார்த்திட்டிங்கன்னா சேர்த்துருந்தா. ஸோ எப்போதுமே குழந்தைக்கு வந்து ஈக்குவல் ரேஷியோவில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டு வந்து நல்லா ஹெல்த்தியாக கொடுக்கணுன்ட்டு எங்கள் அக்கா பார்த்து எங்கள் ரணாவுக்கு பண்ணி கொடுக்குறா.
ஸோ என் ரனாவும் அவனுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறத வந்து கிச்சனில் பார்த்துட்டு இருந்தான். அவனை தூக்கிட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் இங்கே நந்தினி பாருங்க, அவள் குழந்தைய அவள் தனியாக மேலே தூங்க வச்சுட்டு வந்துட்டு இவ வந்து எங்கள் ரனாவோட பொம்மையை வச்சுக்கிட்டு அவள் விளையாண்டுட்டு ஹாலியாக படுத்திருக்கா பாருங்க. குட்டி கூடயே இருந்தோம்னா அது பால் குடிச்சிக்கிட்டே ஒரு மாதிரி இருக்குமா, அதனால எப்போதுமே இந்த குட்டி போட்ட பிள்ளைங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்குங்க. குட்டியை விட்டு தனியாக வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரீ ஆகிட்டு அப்புறம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா குட்டிக்கிட்டு போவாங்க. ஸோ அது மாதிரி தான் எங்கள் நந்தினி போயிட்டு இருந்தா. அப்புறம் என் அக்கா வந்து இந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாலா, எங்கள் ரனாவுக்கு வந்து அதை சாப்பாடெலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டா. ஸோ அதனால் என்னை ஊட்டி விட சொன்னான்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் குட்டி தங்கம் இங்கே ஊரில் வந்ததுலேருந்து நான் தான் அதிகமாக ஊட்டிகிட்டு இருக்கேன். என் கைக்கு டக்குன்னு சாப்பிட்டுக்கலாம். எங்கள் அக்கா கிட்ட பால் கேட்டுகிட்டே அழுகுறானா. ஸோ அதனால் என்னையை ஊட்ட விட்ருவான். நானும் என் தங்கத்துக்கு டக்குன்னு ஊட்டி முடிச்சிடுவேன். என் கைக்கு நான் சாப்பிட்டுக்குவான். ஸோ அவனுக்கு ஊட்டிக்கிட்டு இருந்தேன். என் அக்காவும் சிக்கன் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ அப்படியே பார்க்கும்போது ஐயோ அதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஸோ டேஸ்ட்டு உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவள் இன்ஸ்டாவில் வீடியோ பார்த்து தான் இதை வந்து ட்ரை பண்ணியிருந்தா. ஸோ உண்மையாலுமே டேஸ்ட்டு வந்து வேறு லெவல் அவ்வளோ இதாக இருந்தது. வேணுமா நான் ரெசிபி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு நாள் ஷேர் பண்ணுறேன். ஓகே, லஞ்சுக்கு சிக்கன் வறுவல், எக் கிரேவி, சாம்பார் செம்மையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரி ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.